ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எல்லோருக்கும் கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். கடலை முந்திரி உருண்டை இந்த தடவை ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சுலபம், 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சுலாம் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முச்சுவை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக சுலபமாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட், அதே நேரம் எல்லோருக்கும் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் உகந்தது. இங்கே நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், இது 3 சேர்ந்து 1 கப் இருந்ததுன்னா 1 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக வெள்ளை துருவல். முதல்ல இந்த 3 பருப்பையும் மிக்சியில் போட்டு ஒரு தடவை திருப்பிய பிறகு மற்றதெல்லாம் சேர்த்துட்டு இயக்கிக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கியது இதை முதல்ல போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரெஷ் முந்திரி பருப்பு தான், ஆனால் நல்லா ட்ரை பண்ணியிருக்கணும். மிக்சியில் போடுறதுக்கு முன்னால் வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா லேசாக வெறும் கடையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம், கலர் மாறக்கூடாது. இதோட உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். மிக்சியை விட்டு விட்டு ஏக்கி இந்த மாதிரி ஒன்றும் குத்தலமாக பொடிச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாது. எப்போதுமே வெல்லம் சேர்த்து எல்லாத்துக்குமே சுக்கு சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஜீரணத்துக்கு நல்லதுங்க. இப்போ இந்த சுக்குத்தூள் போட்டுக்கலாம். இதோட ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது வெள்ளைத்துருவல், இதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் விட்டு விட்டு ஏக்கி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். வெல்லம் நல்லா மேஷ் ஆகிருக்கணும். இது பாருங்கள், இயக்கிறப்பயே அது நல்லா ஒன்று சேர்ந்துச்சு. அதே நேரம் அந்த கோர்ஸாக தான் இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம கையில் எடுத்தால் உருண்டை பிடிக்க வரும். வெல்லத்தில் இருக்கிற மாய்ஸ்சரே போகிறோம் நம்மளுக்கு. நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டால் ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் நெய் விடலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி சுற்றணும். சின்னதாகவே உருட்டி வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க இருந்தாக்க வீட்டில் டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் பெருசாக நெய் கிடையாது, ப்ரோட்டீன் ரிச். அதே மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அதில் பி காம்ப்ளெக்ஸும் இரும்பு சத்தும் கிடைக்கும். முச்சுவை உருண்டைன்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கேன். ஆனால் வேர்க்கடலை முந்திரி உருண்டைன்னு சொல்லலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்க பார்த்திங்கன்னா பல் இருக்காது, அவங்களால வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதாவது நம்ம சிக்கி மாதிரி பண்ணாக்க, பாகு வச்சு பண்ணாக்க, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்களும் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டி கிருஷ்ணனுக்கு இந்த தடவை படைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்.